رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأوتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டது, உங்களுடைய நாம் நமது தூதருக்கு வழங்கப்பட்ட இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதமில்லை என்று கூறுபவர்களாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய கூற்றுக்களில் உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ்வை தவிர உங்கள் கூட்டாளிகளான திறமையானவர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து சேர்த்து கொள்ளுங்கள். இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். நீங்கள் அவ்விதம் கொண்டு வர இயலாவிட்டால் உங்களால் நிச்சயமாக அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களும் கற்களும் இரையாக்குகின்ற நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், அதை நிராகரிப்பவர்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ் தஆலா நிராகரிப்பாளர்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு அத்தியாய வசனங்களை நாம் பார்த்தோம். எந்த இடங்களில் நிராகரிப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றானோ அதற்கு அடுத்தபடியாகவே சொல்லக்கூடியது ஈமான்தாரிகளை பற்றி, முஃமின்களுக்குரிய சுப செய்திகளையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவது உண்டு. நபியே நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், வபஷ்ஷிர், சுப செய்தி கூறுவீராக. அல்லதீன, சிலர்களுக்கு, எந்த சிலர்கள், ஆமனு, ஈமான் கொண்டார்களே, இன்னும் வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பிரகாரம் அமல் செய்தார்களே, நல்ல அமல்களை செய்தார்களே, அவர்களுக்கு நபியே நாயகமே நீங்கள் சுப செய்தி கூறுங்கள். என்னவென்று, அன்னலஹும், அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது, ஜன்னாத்தின், சொர்க்கம் இருக்கின்றது. அது எப்படியாக்கும் சொர்க்கம் தெரியுமா? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு அருகாமையில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படியாக்கும் சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்னும் குல்லமா ருஸிக்னா மின்ஹு, அதிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு மின் சமரத்தின், பழங்களையும் அவர்கள் ருஸிக்னா மின் சமரத்தில் ரிஸ்கா, அவர்களுக்கு அதிலிருந்து ஒவ்வொரு பழங்களும் ஒரே மாதிரியான பழங்களை அவர்களுக்கு கொடுக்கப்படும். கால, அவர்கள் சொல்லுவார்கள், ஹாதல்லதி, இந்த பழம் இருக்கிறது, ருஸிக்னா மின் கப்லு வஊது பிஹி, இதற்கு முன்னால் நாம் சாப்பிட்டோமே அதே பழத்தை போறதானப்பா இருக்கு. ஒரு பழம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சாப்பிடுறதற்கு. அந்த பழத்தை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இது போலதான் நம்ம முன்னாடி ஒரு பழத்தை சாப்பிட்டோம், முத்தஷாபிஹா, ஒப்பான, இதற்கு போன்ற ஒப்பான ஒரு பழத்தை தானே சாப்பிட்டோம் என்பதாக அவர்கள் எண்ணுவார்கள். யார்? சொர்க்கவாதிகள். அப்ப சொல்லுவாங்களா மலக்குகள், இல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க தெரியும். எல்லா பழமே மாம்பழம் பழம் தெரியுது, மஞ்சியா இருக்கிறதுல அது சாப்பிடுறதுன்னு தெரியும். எது மல்கோவா, எது காஜாலட்டு அப்படிங்கிற பழங்களுடைய வித்தியாசங்கள் ருசிகளை பார்த்தவொடனே ரெண்டாவது தெரியும்.
அங்க ஒரு பழத்தை ஒரு பக்கம் கடித்த உடனேயே அடுத்த பக்கம் கடிப்போமா, அந்த பக்கம் கடிச்ச பக்கம் நீண்டு மூடப்பட்டுரும். ஒவ்வொரு முறைகளும் கடிக்கும் பொழுது ஒவ்வொரு ருசிகளாக இருக்கும். ஒரு பழத்திலே அல்லாஹு தஆலா பல்வேறு ருசிகளை அதில் அமைத்து வைத்திருப்பான். ஒரு பழத்தை ஒரு மனிதன் உண்டு கழிக்க முடியாத அந்த அளவிற்கு அந்த பழங்கள் இருக்கும், பிரம்மாண்டமான பழங்களாக. இங்க ஒரு மரம் இருக்குது, அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுவதாக நிறைய அல்லாஹ் சொல்கின்றான். சொர்க்கத்துடைய நியாமத்துகள் அதில் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு. அது ஒரு மரத்துடைய இலை இருக்கின்றதே ஒரு மனிதன் ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரமாக இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு நாள் நடக்கிறான்னா எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியும்? அந்த அளவிற்கு தூரத்திற்கு ஒரு இலையுடைய சைஸே இருக்கும். மரத்துடைய சைஸு, அதனுடைய நிழலுடைய சைஸு அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமாக வச்சிருப்பான். ஒரு மனிதன் கற்பனையில் கூட கட்டி என்ன முடியாது, அப்படியா கொண்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உண்ணக்கூடிய உணவை சொல்லிவிட்டு வலஹும் ஃபீஹா, அதில் இன்னும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அஸ்வாஜும் முத்தஹ்ஹரத்துன், பரிசுத்தமான மனைவியர்களை அல்லாஹ் தஆலா அங்கே அவர்களுக்காக வேண்டி ஆக்கி வைத்திருப்பான். அவர்கள் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான மனைவியர்களை அல்லாஹ் தஆலா அங்க வச்சிருப்பான். இதுல அஸ்வாஜ் என்றால் மனைவியர்களைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடியது. கணவன்மார்களுக்கு இருக்கக்கூடிய மனைவியர்கள் கேட்டாங்களா ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இங்கு இருக்கக்கூடிய கணவன்களுக்கு அவர்களுக்கு மனைவியர்களாக இவர்களே கூட வருவாங்க. யார் இந்த உலகத்துல சந்தோஷமான முறைகளில் அல்லாஹ் வாழ்ந்திருக்கின்றார்களோ எண்ணுகின்றார்களோ அவர்களவே அல்லாஹு தஆலா அங்கே நாளைய மறுமையில் சொர்க்கத்திலும் 2 நபர்களையும் சேர்த்து வைப்பா, கணவன் மனைவியாக அங்க இருப்பாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த ஹௌர்களை விட மிகவும் அழகு மிக்கவர்களாக, எல்லாவற்றிலும் அல்லாஹு தஆலா சிறந்தவர்களாக அவர்களை ஆக்கி வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டாங்க, நான் யாரை சொல்லலாம், கல்யாணம் முடிக்காத பெண்கள் ஆண்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஹௌர்லியன் பெண்கள் இருக்காங்க, சொர்க்கத்து கன்னிகள் இருக்காங்க, அவங்க மனமடித்துக் கொள்வார்கள், அவர்கள் அங்கே அவர்கள் வச்சுனா. அப்ப கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கு ஒண்ணு இருக்குது. கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கு உரியது என்ன, அவர்களுடைய நிலைமை என்ன, அங்க அல்லாஹு தஆலா எப்படி வச்சிருப்பான், அவங்க கன்னியாகவே வச்சிருப்பானா என்ன இது? இப்ப கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹு தஆலா 70 ஹௌர்களை ஒன்று சேர்க்கப்பட்டு ஆணாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் மனமுடித்து வைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்க அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான மனைவியர்களை அவர்களுக்கு அமைத்து வைக்கின்றான். வஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் மௌத்தவே மௌத்தாக்கிடுவாங்க. மௌத்திற்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு அதை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கி விடுவான். அதே போல ஷைத்தானையும் இப்லீஸையும் உருவம் கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் அவனை அறுத்து பலியிடப்படும். அப்ப எதுவுமே என்றுமே 16, என்றும் 16 என்று இங்கு சொல்றோமே, அங்கதான் என்றுமே 16. என்னைக்குமே இளமையாக இருப்பார்கள். ஒரு சபையில் ரசூலுல்லாஹி உட்கார்ந்திருக்கும் பொழுது சொன்னார்கள், முதியவர்கள் வயோதிகர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்ன எல்லா சஹாபாக்கெல்லாம் சந்தோஷமா நாங்க. ஒரே ஒரு மூதாட்டி மாத்திரம் அழுதுகிட்டு இருந்தாங்களாம். என்ன அப்படின்னு கேட்கல, என்ன யார சொல்லா, நீங்க முதியவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, நானே முதியவராக இருக்கிறேன், வயசான வயோதிகத்தை அடைந்த பெண்மணியா இருக்கிறனால சொர்க்கம் போக முடியாதா அப்படின்னு கேட்டீங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லை, முதிய வயதுடன் சொர்க்கத்திற்குள் செல்ல மாட்டார்கள். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் இளமையை கொடுக்கப்பட்டு வாலிப பருவத்தில் தான் அனைவர்களுமே அங்கே நாம் இருப்போம். வாலிப பருவத்தை அடைந்தவர்களாகத்தான் சொர்க்கத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வயது என்பது ஆகாது, வருடங்கள் ஓடும். ஆனால் வயது என்பது ஏற்றம் இறக்கம் இருக்காது. ஒரே வயது உடையவர்களாக
அல்லாஹ் எல்லோரையும் சொர்க்கத்திற்குள் வைத்திருப்பான். வல்லவன் அல்லாஹ் அப்படியாக அந்த சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி தந்தார் உரிவானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.